முல்லைத்தீவு கடல் பரப்புல 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி அது பர்கா என்ற கப்பல் வந்து கரையொதுங்குது. அப்போது கட்டுப்பாட்டில் இருந்த கடற்புலிகள் வந்து இந்த கப்பலை வந்து கரையில் கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபடி ஜோர்தானிய நாட்டை சேர்ந்த அந்த கப்பல் அந்த டைம்ல வந்து இந்த கடல் பரப்பு எல்லாமே கையகப்படுத்தி வச்சிருந்த விடுதலை புலிகளினுடைய அமைப்பு வந்து அந்த கப்பலை வந்து மீட்டு கொண்டு வர்றாங்க. அவர்களோட சேர்ந்து அந்த கப்பலில் இருந்த மாலுமிகளை விடுதலை புலிகள் வந்து காப்பாற்றி கொண்டு வர்றாங்க கரைக்கு. அந்த டைமில் இந்த செய்தியை வந்து அப்போ கடற்புலி ஊடக பேச்சாளராக இருந்த இராஸ்தியா இளந்திரையன் என்றவர் வந்து ஊடகத்துக்கு தெரிவிக்கிறார். கரைக்கு கொண்டு வந்து அந்த கப்பலில் இருந்த மாலுமிகளையும் வந்து காப்பாற்றினார். ராஜன் புள்ளிவாய்க்கால் கிழக்கில் வந்துட்டு கப்பல் வந்து யுத்த காலத்தில் கடைசி யுத்த டைமில் ஜோர்தான் நாட்டு கப்பல் அரிசி சாமான்கள் ஏற்றி கொண்டு போனபோது கடலில் பழுதாகி கடலில் நின்ற போது விடுதலை புலிகளால் இருந்து போனாங்க. அவைகள் இந்த அதில் கடந்த மாலுமிகளை ஐசிஆர்சி இதில் கொடுத்து பாரம்பரிய அனுப்பினாங்க. அந்த டைமில் ஒரு வதந்தி ஒன்று பரப்பப்பட்டது. அப்படின்னா கப்பலில் இருந்த மாலுமிகளை விடுதலை புலிகள் வந்து கடத்தி கொண்டு போனதாகவும் அவர்களை வந்து சரியான முறையில் கவனிக்க வேண்டும். அந்த டைமில் வந்து ஒரு வதந்தி ஒன்று பரப்பப்படுது. யாரால என்றால் ஸ்ரீலங்கா இராணுவத்தால். அதை கடத்தினா மட்டும் இல்லாமல் அவையில் காப்பாற்றலை வந்து ஸ்ரீலங்கா இராணுவம் வந்து மும்முரமாக இருக்குன்னு சொல்லியும் ஒரு தவறான ஒரு கேஸை வந்து அந்த டைமில் வந்து பரப்பினோம். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கல. ஏன் இஞ்சால திசை திரும்ப காரணம்ட்டா அந்த இன்ஜினில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் அந்த கப்பல் வந்து முள்ளிவாய்க்கால் பக்கம் திசை திரும்ப காரணம்னு சொல்லி அந்த கப்பலோட கேப்டன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த டைமில் இந்த கப்பல் முழுமையாக இருந்தது. இந்த கப்பலுக்கு கடலோட கரைஞ்சிருக்கு. இந்த தென்னால கரையில் சில விசமிகள் இரும்புக்காக வந்து இந்த கப்பலை வந்து கரைச்சி விட்டாங்க. வேற வந்து இதுக்கு வேலை போட்டு விற்றவங்க அதை வச்சு எடுத்துட்டு வந்து இந்த அரசாங்கம் மாறி வந்தோம். இந்த அரசாங்கம் முதல் அரசாங்கம் மாறி வந்தோடனே அதெல்லாம் பட்டக்கூடாது சொல்லி மறைச்சி வச்சு அதோட அப்படியே கிடக்கு. இல்லை அடிக்கிறது மொத்தமாக இல்லாமல் போயிடுது. இதுக்கு வந்து இலங்கை இராணுவம் மக்கனா போகுது. அப்படி என்றால் விடுதலை புலிகளுடைய கடந்த கால நினைவுகளை வந்து அழிக்கிறதுல வந்து கங்கணம் கட்டி கொண்டிருக்கு ஸ்ரீலங்கா தரப்பு. அதனால இந்த இரும்புக்கு இதை எடுக்க போவைகளையும் எது விதமான ஒரு ஆட்சேபனையும் இல்லாமல் இந்த கப்பலை வந்து அழிக்கிறதுல வேலை இருந்திருக்கணும். வரலாற்று அடையாளமாக இருந்த ஒரு கப்பலை வந்து அழிஞ்சு போகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பலுக்கு வந்து நிறைய வரலாறுகள் இருக்குது. இங்கே வந்து தமிழ் மக்கள் அந்த நேரத்தில் வந்து இடம்பெயர்ந்து வந்து இந்த பகுதியில் மக்கள் பெருந்திரளான மக்கள் இங்கே இருக்கக்கூடிய வயதானவர்கள் இயக்கத்துக்கு போனாக்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்தை விட்டு தவறி போய் அப்படியான ஆக்களை வந்து இந்த கப்பல் அடி தான் வந்து இணைச்சது. நான் இந்த கப்பல் அடியில் நிற்கிறேன், நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி எப்படி ஒரு நம்பிக்கையோட இந்த நிறைய குடும்பங்கள் வந்து இந்த கப்பலினால் வந்து இணைஞ்ச வரலாறுகள் வந்து ஏராளம். இந்த கப்பலை கேட்டால் சொல்லும் இந்த முள்ளிவாய்க்காலில் நடந்த அவலங்கள். இந்த இனவழிப்பு நடந்த இடத்துல வந்து பெரிய ஒரு அடையாளமாக இருந்தது இந்த கப்பல் அடி ரோட்டில் தான் வந்து மாவீரர்களை கடைசி விதைக்கிறது. கடைசியில் வந்து மாவீரர்களை மண்ணில் விதைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. அந்த நேரத்தில் இந்த முள்ளிவாய்க்கால் மக்கள் வந்து மாவீரர் விதைப்புக்காக வேண்டி ஒரு இடத்தை வந்து ஒதுக்கி கொடுத்துருந்தார்கள். அந்த டைம் மற்ற அந்த சாமான்கள் வந்து இந்த கடைசியில் போரில் பாதிக்கப்பட்டிருந்த மக்களுக்கு சரியான ஒரு பெரும் உதவியாக இருந்த கப்பல். இங்கே வந்து கூடியிருக்கைகளை வந்து குளிப்பும் கடலில் தான், கழிப்பும் கடலில் தான். அப்போது இருக்கிறதுல வந்து டொய்லெட் எதுவுமே இருக்க இல்லை. பெண்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பாக இந்த கப்பல் அடி இருந்தது. ஒரு மறைவான ஒரு இடமாக இருந்தது. அப்போ இந்த டைம் இந்த கப்பலோட நின்று படம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய வரலாறுகள் இருக்குது. இந்த கப்பலை பற்றின தகவல் நான் இதில் பதிவுறேன்டா தமிழ் சமூகத்துக்கு வந்து வரலாறு என்பது முக்கியம். எங்களோட குழந்தைகள் வந்து வரலாறு தேடலுடைய குழந்தைகள் வந்து இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னோம்னா இந்த வரலாறுகளை வந்து இலகுவாக வந்து அவர்களுக்கு வந்து கற்றுக்கொள்ள முடியும், இலகுவாக வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வகையில் இந்த இடத்த வந்து நாங்கள் வந்து பதிவு செய்யணும்.